அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பட்ஜெட்டுக்காக நம்ம மார்க்கெட் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுமே இப்போ வரைக்கும் பண்ணலங்க. இன்னும் ஒரு 1 1/2 மணி நேரம் ட்ரேடிங் செஷன் இருக்கு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் இல்ல. மார்னிங்ல ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டு, நெகட்டிவ் இப்போ வரைக்கும் கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி பட்ஜெட்ல நல்ல நியூஸ் வராம போயிருமோ? அதுக்காக நேத்து பூஜையெல்லாம் பண்ணேங்க. வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. பூஜையெல்லாம் பண்ணேன். ஏதாச்சும் பிரயோஜனம் வருமான்னு பார்ப்போம். ஓகே. பட்ஜெட் எதுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து பட்ஜெட்ட ஃபோக்கஸ் பண்றோம். எல்லாரும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னா, நெறைய இடத்துல வார் நடக்குது. நம்மளோட பணவீக்கம் அதிகமாயிட்டே போகுது. ஐஎன்ஆர் வேல்யூ ரொம்ப கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு இம்பாக்ட்ட வந்து பட்ஜெட்ல காட்டியே ஆகணும். எஃப்ஐ வந்து அவுட்ஃப்ளோ நெறைய இருக்கு. எஃப்ஐ நெறைய வித்துட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாரி ஒரு பட்ஜெட் இருக்குமா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த வீடியோல வந்து நெறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ பத்தி பார்க்க போறோம். நெறைய பிக் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கீழ இருக்கு. பட் யாருமே அத கண்டுக்காத மாரி தான் தோணுது. ஏன்னா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த மாரி வார் டென்ஷன்லாம் வரும்போது, அந்த ஸ்டாக் எல்லாம் கீழ போகுதோ போகலையோ, அது வேற விஷயம். மார்க்கெட் வந்து கண்டிப்பா கீழ போகும். வார் டென்ஷன் இருக்கிறதுனால இப்பயுமே அந்த கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ கரெக்ஷன் மோட் போம்போது உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு அதாவது மத்த ஸ்டாக் குரோத் ஸ்டாக் நம்ம மெயினா பார்த்துட்டு இருந்தோம். குரோத் ஸ்டாக்ல வந்து டிவிடெண்ட் கம்மியா இருக்கும். பட் இந்த மாரி ஸ்டாக் வந்து நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாலுமே டிவிடெண்ட் அதிகமா குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி கேட்டகரியில தான் நம்ம வந்து லாங் டெர்முக்காக இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மூலியம் மந்த்லி ஒரு எஸ்ஐபி அந்த மாரி ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு வந்து வெல்த் வந்து பயங்கரமா பில்ட் ஆகும். அது ஃபியூச்சர்ல. எ நெறைய டீல்லாம் நடந்திருக்கு. யூரோப்பியன் டீல் நல்லாவே நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அதோட இம்பாக்ட் பெருசா இல்லாத மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இப்ப எடுத்துக்கிட்டா கூட மோஷிப் கூட 2 நாள்ல வந்து நல்லா மேலே ஏறிருக்கு. ஒரு 20% வரைக்கும் மேலே ஏறிருக்கு. இருந்தாலும் பத்தாது அப்படின்னு தான் எதிர்பார்க்குது. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னுமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளா இல்ல. அதான் உண்ம. நிப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோல பார்த்துரலாம். அதுக்கப்புறம் சில்வர், ஹிந்துஸ்தான் காப்பர் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதுல அப்படின்னு, எதுக்காக அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபுல்லா வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ் தான். இதுல காமிக்கிற சார்ட்டோ எதுவுமே நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்றதில்ல. நான் செபில பதிவு பெற்ற ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஓகே. நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, குரூப் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். செகண்ட் சேனல் இருக்கு. செகண்ட் சேனல்ல இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு 3 டிஜிட்ல தான் வித்திருக்காங்க. 3 டிஜிட்னா 300 கோடி 400 கோடி தான் அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு. 20,000 கோடி கிராஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 20,000 அதே ஒரு 300 கோடிய வந்து நெகட்டிவா தான் செல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கிராஸ் பர்ச்சேஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இவங்க வந்து இன்னுமே அந்த ஒரு யூ டர்ன் போடணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது. மேபி பட்ஜெட்ல நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா யூ டர்ன் போட நிறைய சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் நல்ல நியூஸ் குடுப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்கு. ஏன்னா எஸ்டிஜிசி இந்த மாதிரி ரேட் அவங்களோட டிரான்சாக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு வந்து வேர்ல்ட் டென்ஷன் அப்படியே தான் இருக்கும். இது வந்து எப்பயுமே மாறப்போவதில்ல. அதை வந்து நம்ம பழகிக்கணும். ட்ரம்ப் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்க வார்த்தையை வந்து பொருட்படுத்தாம இருக்கிறது நல்லது. நல்ல அதாவது நிறைய ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டான டயத்துல போய் வாங்கிட்டோம். இல்ல டிவிடெண்ட்ஸுமே நல்ல நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது. அது எப்ப மேலே ஏறும்னு தெரியாது. பட் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் விட்டு மேலே போகவே மாட்டேன் அப்படின்னு படுத்து தூங்கிருச்சுங்க. ஓகே. அதாவது நமக்கு பட்ஜெட்னு ஒரு வார்த்தை அப்படி கேட்டுட்டு மேலே ஏற மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. மேபி சண்டேல ஏதாச்சும் சண்டே போனாலும் எவ்வளவுங்க பெருசா போகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு, பட் இங்க நடக்குது ஒண்ணு. எல்லாமே இந்த ட்ரம்ப் வாயினால தாங்க. அவர் கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தாலே பெருசா தான் இருக்கும் நமக்கு. யுஎஸ் டாலர் அது அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. 96 96.5 தான் நல்ல ஒரு ரெசிஸ்டண்டா சப்போர்ட்டா இருந்தது முன்னாடி வரைக்கும். இப்போ அதை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறம் மேபி நல்லா இருக்கும். கொஞ்சம் கீழே கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா லோயர் லோ அந்த மாதிரி போச்சுன்னா உலக சந்தைகளுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வீக் ஆகணும். யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகணும். பட் இப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்னா நம்ம வந்து 98.85 நேத்துக்கு முந்தின நாள் வீடியோல பார்த்தோம். நம்மளோட இந்தியா ஒரு இது டாலருக்கு ஈக்குவலான ரேட்டு. பட் இப்போ வந்து 92 மாறிடுச்சு. இது வந்து பயங்கரமா வீக் ஆகுது. இது கம்மியாகணும். ஆக்சுவலா பண வீக்கம் கம்மியாகணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆர்பிஐ ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கணும்.
பிஎஃப்சி இதுதான் நம்ம வந்து டிவிடெண்ட்ல இவங்க வந்து 5% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து நம்ம ரெகுலரா ஒரு 2-3 வீடியோல பேசியிருக்கோம். பவர் செக்டார் ஃபைனான்சிங், ஓகே, என்பிஎஃப்சி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இப்போ 377 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரீசெண்டா வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு ரிசல்ட் விட்டாங்க. ஓகே, ரிசல்ட் ஆர்இசி தான் ரிசல்ட் விட்டாங்க. இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் விட போறாங்க. எப்படின்னா பிப்ரவரி 5ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்க போறாங்க. இந்த கம்பெனி வந்து வருஷத்துக்கு 5 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. ஓகே, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இவங்க வந்து வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வந்து சின்ன இம்பாக்ட் தான் இருக்கு. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணாங்கல்ல, அதுல வந்து இவங்களுக்கு மார்ஜின்லாம் கொஞ்சம் கட் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட். அதனால இப்போ ரீசெண்டா ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால இவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு. அதை வந்து இந்த இந்த மீட்டிங் இருக்குல்ல, நமக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் பாசிட்டிவ் அப்டேட் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் டைரக்ட் பெனிஃபிஷியரா தான் இருக்கும். அத இப்போ டிக்ளைன் growth மார்ஜின் கைடன்ஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் கம்மி பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து லோன் கொடுத்து வாங்குறாங்க. அதோட பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாகும் போது இவங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இருந்தாலும் இது வந்து டிவிடெண்ட்காக இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் இன்னுமே ஒரு அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆனாலும் உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க எஸ்ஐபி மூலமா இதுல போட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ல நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி தான் பிஎஃப்சியும் அதோட பேரண்ட் கம்பெனி தான். பவர் செக்டார் ஃபைனான்ஸ் என்பிஎஸ்சி தான். அதுல இருக்க சேம் பிரச்சனை தான் இதுலயுமே இருக்கு. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால இதுல ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்து 361 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ரீசெண்டா ரிசல்ட் போஸ்ட் பண்ணாங்க. ரிசல்ட் பாருங்க, ஒரு ஃபிளாட் தான். ஓகே, -1% இதெல்லாம் பெருசெல்லாம் கிடையாது. பட் இது வந்து ஒரு 5% பாசிட்டிவா இருக்கு. பட் இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி டயத்துல இவங்களுக்கு ரெப்போ ரேட் கட் பண்ணியும் இவங்களுக்கு இவ்வளோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு சூழ்நிலையும் இவங்க வந்து சேல்ஸுக்கு ஹையராக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாசிட்டிவாக தான் மார்க்கெட் எடுத்துக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து டிவிடெண்ட் வருஷத்துக்கு வந்து 5 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. அது மாதிரி இப்பயுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4.6 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் தர போறாங்க பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல. இவங்க ரிசல்ட்னால இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கான்னு தெரியல, இல்ல நல்ல நியூஸ் வரப்போகுது அதனால ஃபிளாட்டா இருக்கான்னு தெரியல யூனியன் பட்ஜெட்ல. அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்னு இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்ரிமெண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்ல தான் இவங்க ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இதுல வந்து கொஞ்சம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆக்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு மார்ஜின் கைடன்ஸும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி, பிஎஃப்சி ஆகட்டும் ஆர்இசி ஆகட்டும், உங்களுக்கு வந்து பேசாம இருந்தாலே போதும். அது எங்க போனாலும் ஒரு ஒரு ஓவரால் growth ரேட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வரப்போகுது. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கம்பெனி தான் ஐடிசி. இவங்க வந்து ஒரு ஜிஎன்னே சொல்லலாம் எஃப்எம்சிஜியில். இவங்க மெயினா வந்து சிகரெட் பிசினஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். பட் இவங்க இன்னுமே இவங்களுக்கு நிறைய இருக்கு. ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாம ஹோட்டல்ஸ்லயும் இவங்களோட பங்கு இருக்கு. பேப்பர் போர்டு, அக்ரி பிசினஸ், இந்த மாதிரி ஒரு டைவர்சிபியான ஒரு கம்பெனி. ரீசெண்டா வந்து இவங்களுக்கு அதாவது நியூ எக்ஸைஸ் டியூட்டி, ஓகே, இவங்க வந்து ஒரு டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதா சொல்றாங்க. எக்ஸஸ் டியூட்டி வந்து சிகரெட்ஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் அதிகமாகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னது. அதனால ஒரு கரெக்ஷன் ஆச்சு. அது பெரிய கரெக்ஷன் ஆயிருச்சு. ரிசல்ட் வந்து வந்திருக்கு நேத்து. பட் சேல்ஸ் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய கம்பெனிக்கெல்லாம் இந்த அளவுக்கு 7% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மிகப்பெரிய விஷயம். இவங்க வருஷத்துக்கு 2 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. இவங்க நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட் வந்து 6.5 ரூபீஸ் தர்றதா. இதை வச்சுக்கிட்டாச்சு இந்த கம்பெனி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. 1% என்னமோ பாசிட்டிவ்ல இருந்தது. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபிளாட், ஓகே, 0 தான். பெருசா மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. இவங்க இந்த அளவுக்கு இவங்களுக்கு டாக்ஸ் போட்டுமே பெருசா இல்லை அப்படிங்கிறது, அதாவது அடியாகல. ஸோ அது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பிசினஸ் தானே. இவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்கு. கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். டெப்ட் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்றது நல்ல ஒரு லோல கிடைக்கும் போது நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து எலைட்கான் இன்டர்நேஷனல். இவங்க வந்து ஒரு ராக்கெட்னே சொல்லலாம். அவங்க ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேலே போய் தான் நிற்பாங்க. 500 வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்குனாங்க, லேண்ட் ஆனாங்க, 65க்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பயங்கரமான ஆப்பரேட்டர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேட்டாங்க நம்ம குரூப்லயுமே. நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்து டொபாக்கோ பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஐடிசியும் டொபாக்கோ பிஸ்னஸ் தான். சிகரெட் இவங்களுக்கு இந்த இம்பாக்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட் போடுற எக்ஸஸ் டியூட்டி வந்து இதுலயுமே இம்பாக்ட் இருக்கும் தான் உண்மை.
பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் டைம்ல மேல போயிட்டு அந்த கரெக்ஷன்ல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். பட் பிளைண்டா யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்கோட மூமெண்டம் நிறைய இன்னும் பேக் செக் எல்லாம் பண்ணணும். இன்னொன்னு இவங்க ரிசல்ட்லாம் பாத்தீங்கன்னா 500%, இன்னும் 200% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மையாவே இருக்கா அப்படின்னு நிறைய இதோட பேப்பர் டாக்குமெண்ட்லாம் வேலிட் பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். இன்னொன்னு இந்த கம்பெனி வந்து ஒரு மொமெண்டம், அதாவது இது வந்து கீழே வர்ற மொமெண்டம்ல இருக்கு. மேபி மேல போற மொமெண்டம் கூட நமக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்குமோ அப்படின்னு தெரியலாம். இன்னொன்னு இது வந்து நியூஸ் பேசிஸ்ல பயங்கரமா மூவ் ஆகிற ஸ்டார்ட். 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் நல்லா தான் இருக்கு. பட் பி வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஆகணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் கீழே வரணும்னு பாருங்க. நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி பி வந்து 21 இருக்கு, செக்டார் பி வந்து 45 இருக்கு. வேல்யூவேஷன் படி இன்னுமே பி வேல்யூவேஷன் படி இது கரெக்ட் ஆகணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சில்வர் வந்து இப்ப அசைக்க முடியாத பொருளாயிருச்சு. கோல்டுக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கு. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 1 இயர்ல லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல கம்பேர் பண்ணாலும் கோல்டை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்தது எதுனா சில்வர் தான். சில்வர் வந்து சேஃப் ஹெவன் அசட்னு சொல்றாங்க. அங்கங்க வார் நடக்க போது அப்படி இப்படின்னு வருது இல்ல. அதனால கோல்டு பிரைஸ் ஏறுறது உண்மை. பட் சில்வரும் ஏறுது. சில்வர் வந்து கோல்டை விட அதிகமா ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கரெக்ஷன். இது வந்து மேபி ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்குமா அப்படின்னு எல்லா அனலிஸ்டும் சொல்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அதுக்கப்புறம் கிக்கா போய் மேல போச்சு. பட் இது அப்படியே வருமா அப்படின்னு ஒரு அது எல்லாருக்குமே பயம் இருக்கும் தானே. இது அப்படியே மேல வருமா இல்ல இன்னுமே கீழே போயிருமா அப்படின்னு. அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சில்வருக்கு ஏன் இவ்வளோ சேஃப் ஹெவன்னா கோல்டோட பெருசா அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து சீப்பர் தான். ஓகே. பட் இதுல வந்து பிரைஸ்ல வந்து வொலாட்டிலிட்டி பயங்கரமா இருக்கும். மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், அந்த மாதிரி தான். ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமா நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஓவரால் சார்ட்டை பார்த்தாலுமே. பட் இதுல வந்து வேற என்ன டிமாண்ட் இருக்கு? கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டிமாண்ட் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, சில்வரை கம்பேர் பண்ணும்போது. பட் இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் நிறையவே இருக்கு சில்வருக்கு. இதை வந்து ஈவில யூஸ் பண்றாங்க, சோலார் பேனல்ல யூஸ் பண்றாங்க. நான் சோலார் பேனலுக்காக நான் ஒரு வீடியோ செப்பரேட்டா போட்டிருக்கேன். ஓகே, சில்வர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க, அதை வந்து ரீப்ளேஸ் பண்றது யாரு அப்படிங்கறத டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டாக்கை பத்தி ஃபுல்லா டீடைல்டா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், இண்டஸ்ட்ரியல் வந்து நிறைய சிப்பு அது இதுலயும் சில்வர் யூஸ் பண்ணுது. பட் ரொம்ப மைக்ரான் லெவல், ரொம்ப மைனூட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவில யூஸ் பண்றாங்க, சோலார் பேனல்ல யூஸ் பண்றாங்க. இதுல சோலார் பேனல் வந்து ஒரு தின் லேயரா இருக்கும். ஓகே, ஈவி இந்த போட்டோ வோல்டிக் செல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து ஒரு தின் லேயரா இருக்கும். அதை வந்து யூஸ் பண்றாங்க. இது சில்வர் காஸ்ட்லி ஆகுது, அதனால மேபி ரீப்ளேஸ்மெண்ட் சான்ஸ் இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது இன்னும் சக்சஸ் ஆகல. ஒரு R&D தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது சக்சஸ் ஆச்சுன்னா மேபி இதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். பட் சேஃப் எஃப்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து அடுத்து இதுல நம்ம காப்பரை பத்தி பார்க்கும்போது சொல்லிடுறேன். இன்ஃபிளேஷன் ஹெட்ஜுக்காக இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னா, ETF வாங்குறது பெஸ்ட். நீங்க வந்து ETF முறையில இப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்கமா இருக்கும். அதே மாதிரி பிசிக்கலா நிறைய பேர் வாங்கி சேர்க்கிறாங்க. இப்போ நம்மளும் தான் வாங்குறோம். பட் இப்போதைக்கு பிசிக்கலா வாங்குறத விட ஒரு ETF நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இது ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்ப ஹைல இருக்கும் போது நம்ம வாங்குறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சேஃப் ஹெவன். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு 10%, 20% அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். காப்பர். ஸோ நம்ம நம்ம வந்து இப்படிதான் பார்க்கணும். சில்வர் முடிஞ்சிட்டு நான் எதுக்காக காப்பர் வர்றேன், ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த கம்பெனி வந்து இன்டகிரேட்டட் காப்பர் ப்ரொடியூசர், இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் பிளேயர். இது வந்து கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி, பிஎஸ்சி கம்பெனி. இவங்களுக்கு வந்து மைனிங் டு ரிஃபைனிங் இந்த மாதிரி பிஸ்னஸ், அதாவது இவங்க மைனிங்ல இருந்து அதை வந்து காப்பரா ப்ரொடியூஸ் பண்ணி உருக்கி காப்பரா நமக்கு தர்றாங்க. நமக்கு இல்ல, இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ல எங்கேயோ போயிருச்சு, 40% வரைக்கும் மேல போயிருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் ஒன்று இருக்கு. ஓகே, டிமாண்ட் கண்டிப்பா இருக்கு. குளோபல் அளவுல டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால சில்வர் பிரைஸ் மேல ஏறுது. சில்வர் ஏறுனா காப்பருக்கு என்ன பிரச்சனை? இதுதான் நான் சொன்னேன். சில்வரும் காப்பரையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து காப்பர் வந்து எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஈவில யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு மெயினா வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல யூஸ் பண்றாங்க. நான் அந்த மாதிரி ஃபீல்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டார் ரோட்டார்ல வந்து காப்பர் வைண்டிங் தான் மெயினா இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து மெயினா யூஸ் பண்றது காப்பர் தான். அதுக்கப்புறம் சோலார் பேனல்ல யூஸ் பண்ணதா பேசிட்டு இருக்காங்க. இதோட R&D தான் போயிட்டு இருக்கு. சோலார்ல வந்து ஆல்ரெடி தின் லேயரா சில்வர் யூஸ் பண்றாங்க. சில்வரோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு காப்பரை கொண்டு வர்றாங்க. காப்பர் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சில்வர் வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க.
அதனால தான் இப்போ வந்து ஆர்என்டி தான் போயிட்டு இருக்கு. அது இன்னும் சக்சஸ் எல்லாம் ஆகல. இருந்தாலுமே இந்த பிரைஸ் எல்லாம் மேல கிக் ஆப் ஆயிட்டு இருக்கு. உலக அளவுல காப்பரோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. இது மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னுமே காப்பர் டிமாண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறையவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எப்பயுமே நமக்கு தேவை. இன்னொன்னு காப்பர் டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது மாசிவா தான் இருக்கும். சின்னதாலாம் இருக்காது. பட் காப்பரை இன்னொரு வேற வேற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆர்என்டி போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். மற்றபடி ரிசல்ட் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரப்போகுது. அதாவது குரூப்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது, காப்பர் என்னாச்சு இவ்வளவு தூரம் கீழே இறங்குது, என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டா நீங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்கு. 2 நாள்ல 20 மேல போயிருக்கு. இப்போ ஒரு கரெக்ஷன் ஆகுது. தெரியாதுங்க, நம்மளால எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மேபி இது கொஞ்ச நாள் கன்சல்டேஷன் ஆயிட்டு கூட திரும்ப மேபி என்ன ஆகும்னு தெரியல. இது ஒரு ரீசன் இருக்கு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. கவர்மெண்ட் வந்து மைனிங் ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். எங்கன்னா இவங்க வந்து ஒரு மைனிங் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னா மத்திய பிரதேசில். ஓகே, இவங்க வந்து மைனிங் ஒரு ஒரு இடத்த பிளான் பண்ணி அங்கே வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற போகிறது காப்பர் தான். மற்ற மைனிங் பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க, தாதுக்கள். அதுலேருந்து மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது காப்பர் தான். அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் இது வந்து இந்த அளவுக்கு கிக் ஆப் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, இருந்தாலும் உலக அளவில் இதோட டிமாண்ட் இருக்கு. சில்வர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்டே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி என்ன ஆனாலும் கவலை இல்லை. நம்ம வந்து சண்டே எப்படி ஆக போகுதுங்கிறத யோசிக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.